செல்லம் எல்லாம் நல்லா இருக்குங்களா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு நெஞ்சங்கள் ஒவ்வொரு வாழ்த்திருப்பாங்க. இன்றைய நாளில் 7வது நாளாக நீதிமொழிகள் 7 பற்றி நீதிமானாக மாற்றும் நீதிமொழிகள் 7வது நாளாக நாம் பார்க்கிறோம். 7வது நீதிமொழிகள் பார்த்தீங்கன்னா, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவருடைய தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய போதகத்தையும் நம்ம காட்டுல நம்ம கண்மணி போல தேவன் பாதுகாத்து வழி நம்ம நீதிமானம் மாறணும்னா அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து கட்டளை நடக்கிறப்போ நம்மளை நீதிமானாக மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதனால சொல்றது 4வது வருஷத்தை இத்தக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரிசுக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. நம்ம ஞானமா நடக்கணும். மற்ற பரிசுத்தை பார்த்துட்டு என்ன பண்ணணும்? ஞானமாக நடந்ததை அவளுடைய கண்ணிலிருந்து நம்ம தப்பித்து வழி நடங்கி போக முடியும். இல்லைன்னா அவள் விரித்த கண்ணிக்கு நம்ம அகப்பட்டு இருப்போம். அதனால தான் சொல்கிறாரு, அவள் இருக்கும் சந்துக்கெடுத்து தேர்வில் நின்று அவள் வீட்டுக்கு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் அடித்த தந்திரமான ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டால் அவள் வாயடையும் அடங்காதவருமா இருந்தால் அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறது. சில வேளை வெளியிருப்பாள், சில வேளை வீதியில் சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் வந்து என்ன சமாதான பள்ளிகள் என்மேல் சுமந்திருக்கிறது. இன்றைக்கு நான் என் பொருத்தங்களை நிறைவேற்றிய உங்களுக்கு இச்சமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பார். என் மஞ்சத்தை ரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வசங்களாலும் சிங்காரித்தேன். என் படுக்கை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவப்பட்டையிலாலும் வாசனை கட்டின்னு சொல்லுவாள். விடிய நம்ம இருக்கலாம் அப்படின்னு அவன் இச்ச வாசம் பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம அதுக்கு மயங்கிட்டா என்ன பண்ண முடியும்? அதான் சொல்றாரு, அவள் வந்து தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க செய்வார். எப்படி பண்ணணும்னால இணங்க வைக்கணும்னு பார்ப்பான். அப்போ நம்ம அதுக்கு இருந்து நம்ம தப்பிக்கணும். அப்போதான் என்ன பண்ண முடியும்? அவன் என்ன பண்ணுறா, ஒரு குருவி தன் பிராணை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதை விளக்கு தீவிரிக்கும் போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவள் நீரலை வைத்திருந்தார். அவருடைய இச்ச வாசல் பேசிட்டு அங்கே போனோம்னா நம்மளுடைய இருதயம் பழுதாக போகும். அப்போ நம்ம என்னதான் இஷ்டம் பரஸ்து என்னதான் இஷ்டம் பேசினாலும் நம்ம ஞானத்தை நோக்கி நம்ம ஞானமாக நடக்கணும். யோசிப்பு ஞானமாக நடந்ததுனால தான் போதிப்பார் வீட்டில் அரண்மனையிலிருந்து அவங்க தப்பித்து அவருடைய எச்சமான பேச்சிலிருந்து விடுதலை பெற்றங்காட்டி தான் அவன் தேசத்துக்கு அதிபதியாக இருந்தான். அவருடைய போதிப்பாருடைய மனைவியின் பேச்சை கேட்டுருந்துன்னா அவன் அந்த அரண்மனைக்கு மட்டும்தான் அவன் ராஜா இருக்க முடியும், அதிபதியாக இருக்க முடியும். அதிலிருந்து விலகி பாவத்தில் விலகி வந்தங்காட்டி தான் யோசிப்பு என்ன பண்ணுறான், அவனை அந்த தேசத்துக்கு அதிபதியாக மாட்டான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது ஞானத்தின்படி நடக்கும். எங்கே போனாலும் நம்ம ஞானமாக நடந்தால் பரஸ்திரியிலிருந்து விடுதலை பெற முடியும். அது அவள் வீடு பாதாளத்துக்கு போகும்படி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடுறாங்க. பாதாளத்தை நோக்கி போய்கொண்டு அந்த இடத்துலேருந்து நம்ம விடுதலை பெறணும்னா நம்ம ஞானமாக நடக்கும். அதான் நீ என் சகோதரி என்றும் புத்தி பார்த்து நீ என் இனத்தால் என்று சொன்னால் போதும். அவன் வழிகளில் போயிடுவான், நம்மகிட்ட வரவே மாட்டான். நம்ம அந்த பாவத்தில் விடுதலை பெறணும்னா நம்ம நீதிமானம் இருக்கணும்னா நம்ம ஞானமாக நடக்கணும். எந்த இடத்துல ஞானமாக நடக்கணும் அந்த இடத்துல ஞானமாக நடந்து அந்த பரத்திலிருந்து விலகி போகிறப்போ தேவன் நம்ம பாதுகாப்பை தருவார், நம்ம நீதிமானமாக்குவார். தொடர்ந்து நம்ம நீதிமானாக மாற முடியும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.